கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். கலாத்தியர் 3:13 எழுதப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தை தான் நம்ம தொடர்ந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் இந்த சத்தியத்தை நம்ம எடுத்து நம்ம ரொம்ப டீப்பா அதை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார். திரும்ப போடுங்க 3:13 கிறிஸ்து சாபமானார். ஆமென். 3:13 போடுங்க. கிறிஸ்து சாபமானார். கிரைஸ்ட் became the curse. ஹalleluya. இதுதான் சத்தியம். This is the truth. ஆமென். எங்க அவர் சாபமானார்? சிலுவையில அவர் சாபமானார். ஆமென். கிறிஸ்து மேல எந்த சாபமும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. அவர் பரிபூர்ணமாக தேவனுடைய பரிபூர்ணத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். பாவமற்றவராக இருந்தார். பாவம் இல்லாததுனால பாவத்தின் விளைவுகளான சாபம், வியாதி, நோய், தரித்திரம் இது எதுவுமே அவர் மேல கிடையாது. தோல்வி, வருத்தம், சஞ்சலம் எதுவுமே அவர் மேல கிடையாது. He was carrying the fullness of Godhead upon him. தேவனுடைய பரிபூர்ணத்தை அவர் சுமந்து கொண்டு இருந்தார். ஒரு அப்பல் கற்ற வாழ்க்கை, அதாவது அவர் மேல ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் சிலுவையில அவர் பாவமானார். ஆமென். வேதம் அது தெளிவா போட்டிருக்கு. சிலுவையில அவர் பாவமானார். என்ன பாவம் அவர் மேல வந்துச்சு? உலகத்தோடைய முழு பாவத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். Hallelujah. The whole sin of the world came upon him on the cross. He took it upon himself. அவரே என்ன பண்ணாரு? வாலண்டரியா, வில்லிங்கா அதை எடுத்து அவர் மேல அவர் ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. இதுதான் சிலுவையில நடக்குது. ஆமென். சோ சிலுவையில உலகத்தோட பாவம் அவர் மேல வரும்பொழுது அந்த பாவத்தின் விளைவுகளான, நல்லா புரிஞ்சுக்கணும், பாவத்தோட விளைவுகள் தான் இந்த வியாதி. இந்த உலகத்துல நீங்க பாக்குற நிறைய பிரச்சனைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், வியாதி, பலவீனங்கள், பிசாசு பிரச்சனை, போராட்டம், சாபம், தோல்விகள், இது எல்லாம் அந்த பாவத்தின் விளைவுகள். கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின். எந்த சின்? ஆதாம் ஏவாள் பண்ண பாவம். அதுதான் ஒரிஜினல் சின் அப்படின்னுவாங்க. அதுதான் ஆண்டவரோடு சொல்றதை கேட்காமல் அவர்கள் மீறினது. அதுதான் பாவத்திற்காக வழியை உண்டாக்கிச்சு உலகத்துல. அதனாலதான் எல்லாம் வந்துச்சு உள்ள. அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின், சின் அண்ட் இட்ஸ் கான்சிக்வன்சஸ், பாவம் மற்றும் அந்த பாவத்தின் விளைவுகள், அது எல்லாமே இயேசுவின் மேல வந்துருச்சு. சோ கலாத்தியர் 3:13 ஒரு கான்சிக்வன்ஸ், அதாவது சாபம் என்ற அந்த கான்சிக்வன்ஸ், அது கிறிஸ்துவின் மேல வந்தது என்பதை பவுல் எழுதுகிறார். கலாத்தியர் சபைக்கு இதை எழுதுகிறார். கலாத்தியர் 3:13 ரொம்ப அழகா எழுதுறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். கிறிஸ்து சாபமானார். சொல்லுங்க, கிறிஸ்து சாபமானார். எனக்காக அவர் சாபமானார். என் மேல் எந்த சாபமும் கிடையாது. ஆமென். இதுதான் சத்தியம். இதுதான் நீங்க விசுவாசிக்கணும். உங்க மேல எந்த சாபமும் கிடையாது. யார் சொன்னாலுமே அது பொய் தான். எப்படிப்பட்ட ஆள் உங்ககிட்ட உங்க மேல சாபம் இருக்கு, உங்க மேல அது இருக்கு, இது இருக்குன்னா அது பொய் தான். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா, உங்க மேல சாபம் கிடையாது. ஹalleluya. கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார். கிறிஸ்து சாபமானார். சொல்லுங்க, கிறிஸ்து சாபமானார். எல்லா நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் என்னை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹalleluya. I have been redeemed. சொல்லுங்க, I have been redeemed. ஹalleluya. சோ அவர் சாபமானதுனால உங்க மேல எந்த சாபமும் கிடையாது. ஹalleluya. இப்பொழுது உங்க மேல என்ன இருக்கு? 14வது வசனம், அடுத்த வசனத்தை போடுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், 14th verse, the blessing of Abraham. ஹalleluya. ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம் உங்கள் மேல் இப்பொழுது இருக்கிறது. அது எப்படி வந்துச்சா? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக. எப்படி கிறிஸ்து சாபமானாரோ அதே போல ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கு வந்திருக்கு இன்னைக்கு. So you have inherited the blessing of Abraham through Christ Jesus. So எல்லாமே பாருங்க கிறிஸ்து வழியா தான் நடக்குது இன்னைக்கு நமக்கு. Hallelujah. Everything that happens in our life is happening through Christ Jesus. Hallelujah. Amen. சுகம் நடக்குதா? கிறிஸ்து வழியா தான் அந்த சுகத்தை நாம பெற்றுக்கொள்கிறோம். We receive healing through Christ Jesus. Hallelujah. ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியா தான் நமக்கு வருகிறது. ஆமென். சகலமும் நமக்கு கிறிஸ்துக்குள்ளாக தான் நமக்கு கிடைக்கிறது. அதனாலதான் பவுல் especially the book of Ephesians, Galatians, Colossians, எபேசியர், கலாத்தியர், கொலோசியர், இதெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற அந்த பதத்தை யூஸ் பண்ணுவார். He will use this term in Christ. So இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. You are not outside of Christ, you are inside of Christ. ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க. ஆகையால் உங்களை கிறிஸ்துவின் இடத்துல இருந்து யாரும் பிரித்து எடுக்கவே முடியாது. ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது. Nobody can separate you from Christ. Hallelujah. ஏன்னா அவருக்குள்ள உங்களை வச்சுட்டாரு அவர். Hallelujah.
அவர் தான் உங்களுடைய கூடாரமாக இருக்கிறார். இப்போ நீங்க அந்த கூடாரம், கிறிஸ்து என்ற கூடாரத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சோ இந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ, ஆபிரகாமோட என்ன உடன்படிக்கை செய்தாரோ, அது இப்போ உங்க மேல வந்துருச்சுன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோ இதெல்லாம் நம்ம போன வாரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சோம். இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? What did God do to this man Abraham? இந்த ஆபிரகாம் என்ற மனுஷனை எப்படி ஆண்டவர் அழைத்தார், அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார், இதுதான் நம்ம நிறைய போன வாரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். போன வார மீட்டிங்ல இருந்து. சோ இது திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணும். ஏன்னா இட்ஸ் பிக் திங். இது நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது வந்து ஒரு சின்ன ஆசீர்வாதம் கிடையாது. அது உலகத்தையே சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் வந்து சாதாரண வாக்குத்தத்தம் கிடையாது. பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்துல எழுதுறாரு. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம திரும்ப ஆதியாகமத்துக்கு போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம். அதை போடுங்க. ரோமர் 5:13 போடுங்க. சாரி 4:13 4:13 போடுங்க. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. For the promise that he would be heir of the world was not Abraham or to seed through the law, but through the righteousness of faith. Hallelujah. எங்க ரொம்ப முக்கியமான ஒரு பதம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தை நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை வந்து ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. ஆங்கிலத்துல கவனிங்க, சீட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை ஹைலைட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல சீடுன்னு இருக்கும், சீட்ஸ்ன்னு வராது, சீடுன்னு தான் வரும். அதை ஹைலைட் பண்ணுங்க. ஆங்கிலத்துல சீடு. சீடு, அந்த சீடு ஏன் சிங்குலரா யூஸ் பண்றாங்க? சீட்ஸ் தான் யூஸ் பண்ணல, சந்ததிகள் தானே யூஸ் பண்ணும். சந்ததின்னு ஒருமையில, அதாவது வந்து சிங்குலரா வருது, ப்ளூரல்ல வரல, சீட்ஸ்ன்னு வரணும். அது என்ன? அது சீடு. அந்த சீடு வந்து கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த சீடுன்ற வார்த்தையை வந்து நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பார்ப்பீங்க. ஆண்டவர் வந்து அந்த சர்ப்பத்தை பார்த்து பேசுவாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் வர. அப்ப என்னன்னா, the seed of the woman, உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். நீ அவன் குதிகாலை இது பண்ணுவாய், அவன் உன் தலையை நசுக்குவான். அது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து தான் சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கினார். அதுதான் சீடு. இன்னொரு இடத்துல வரும், ஆபிரகாம் ஆண்டவர் சொல்வாரு, உன் வித்துக்குள் உலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இன் யோர் சீட் ஐ ஷல் பிளஸ் த ஹோல் வேர்ல்ட் அப்படின்னு. அந்த வித்து வந்து ஈசாக்கு கிடையாது, அது வந்து கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்து தான் அந்த வித்து. அந்த சீடு வந்து எந்த லீனியேஜ்ல வராரு, எந்த பரம்பரையில வராருன்னா ஆபிரகாமின் பரம்பரையில வராரு. சோ இன்னைக்கு நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் இந்த வித்துக்குள்ள இருக்கிறோம். டுடே யூ அண்ட் ஐ ஆர் இன் திஸ் சீட் which is the seed of Christ. இந்த வித்து, கிறிஸ்து என்ற இந்த வித்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்ஃபேக்ட் இந்த வித்தினாலே தான் நாம் மறுபடியும் பிறந்து இருக்கிறோம். எத்தனை பேர் புரியுது? Through this seed you and I have been born again. சோ நம்மை மறுபடியும் பிறக்க வைத்தது கிறிஸ்து என்ற வித்து. அது ஒரு அழியாத வித்து. இத வந்து பேதுரு வந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. பேதுரு அவர் எழுதின நிருபத்துல எழுதுவாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். வாசிச்சா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 1 பேதுரு 1:23 போட்டிருக்காரு பாருங்க. Having been born again, 1 பேதுரு 1:23, having been born again not of corruptible seed but incorruptible, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனும் உள்ளதான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால. சீட், கரப்டபிள் சீட். சீடு இங்கிலீஷ்ல சீட் அப்படின்னு வருது பாருங்க. சோ அந்த சீடு வந்து என்னது? தேவன், இயேசுதான் அந்த சீட். இயேசுதான் தேவ வார்த்தையா இருக்கிறாரு. இயேசுதான் அந்த வித்தாகவும் இருக்கிறார். Hallelujah. Jesus is the word of God and Jesus is the incorruptible seed which lives and abides forever. Hallelujah. Amen. So ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சாதாரண வாக்குத்தத்தம் கிடையாது. It's not a normal promise. உலகத்தையே சுதந்தரிப்பான். ரோமர் 5 வாசிச்சோம். ரோமர் 4:13 வாசிச்சோம். உலகத்தை சுதந்தரிக்கிற வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், டு ஏப்ரஹாம் அண்ட் டு சீட். அந்த சீட் யாரு? அந்த சீட் கிறிஸ்து. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிறனால இந்த வாக்கு தத்தத்துக்கு நீங்களும் சுதந்திரவாளி ஆயிட்டீங்க. Since you are in Christ Jesus today, you have become partakers of this promise that God made to Abraham. Hallelujah. ஆமென். ஏன்னா நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால இது உங்களுக்கு சொந்தம். இன்னைக்கு உலகத்தை சுதந்தரிக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை உடையவர்களாக நீங்க இருக்கிறீங்க. ஆமென். அதுதான் நான் எப்பவுமே சொல்றதுல, ரட்சிக்கப்பட்டவங்க யாருமே சாதாரண ஆள் கிடையாது. A man who is born again is not a normal person.
Hallelujah. Amen. You are never called to live a normal life. நீங்க சாதாரண ஆளும் கிடையாது, ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கும் நீங்க அழைக்கப்படல. ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே வந்து தேவ வித்தினால மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. சோ நீங்க தேவனை போலவே God kind of people நீங்களாம். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I am a God kind of person. ஆமென். நான் தேவனை போலவே இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வித்தினால நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அந்த வித்தினால நான் ஜனபிக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் நீங்க விசுவாசிக்கணும். ஹalleluya. ஆமென். சோ ஆண்டவர் வந்து இந்த மனுஷன் ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் அழைக்கிறாரு. இதுல ஒரு அம்சத்தை நம்ம பார்ப்போம். போன கடைசி மீட்டிங்ல வந்து ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதெல்லாம் நம்ம வாசிச்சோம். எப்படி பஞ்ச காலத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாமை செழிக்க செய்தார் அப்படின்லாம் பார்த்தோம். ஆமென். சோ ஆதியாகமம் 12:1 போடுங்க. ஆதியாகமம் 12:1 போடுங்க. Thank you Jesus. Genesis chapter 12, we'll read from verse 1 onwards. 1 வரைக்கும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹalleluya. சோ இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் இது. This is the start of the blessing of Abraham. ஹalleluya. இந்த ஆசீர்வாதத்தை அவன் மேல கூறிதான் ஆண்டவர் இந்த மனிதன் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் சாதாரண ஒரு மனுஷனா தான் இருக்கிறான். a normal human being who has not had success in his life. வாழ்க்கையில பெரிய ஒரு சக்சஸ் கிடையாது, ஒரு வெற்றி கிடையாது, அவன் வாழ்க்கையில எதுவும் கிடையாது, ஒரு பிள்ளை கூட கிடையாது. பாருங்க, ரொம்ப தோல்வியில வாழ்ந்துட்டு இருக்க மனுஷன், சாதாரண மனுஷன். ஏதோ ஒரு சின்ன பிசினஸ் ஒண்ணு பண்றான். பண்ண பிசினஸ் வந்து ஐடல் மேக்கிங், இந்த பொம்மைகள்லாம் செய்து கடவுள் பொம்மை எல்லாம் செஞ்சு வித்து பழச்சிக்கிட்டு இருந்தான், பழ போட்டிக்கிட்டு இருந்தான். வயசாயிருச்சு. இவன் ஆண்டவர் அவனை அழைக்கும் போது 75 வயசு அவனுக்கு வயசாயிருச்சு, புள்ள இல்ல. சும்மா ரொம்ப ஒரு வண்டி ஓடனா போதுன்னு இருப்பாங்க பாத்தீங்களா சில பேர். ஏதோ வண்டி ஓடனா போதுங்க, இன்னைக்கு ஏதோ சோறு கிடைக்குது சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி ஓடட்டும், ஓடுற வரைக்கும் வண்டி ஓடட்டுங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. இதுதான் ஆண்டவர். ஹalleluya. ஆமென். God always surprises you. ஆமென். ஆண்டவர் எப்பவுமே நம்மள ஆச்சரியப்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறேன். ஹalleluya. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் உங்க மேல வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஹalleluya. such kind of a blessing is working upon you. ஆமென். சோ அவனை கூப்பிட்டு உன்னை பெரிய ஆளாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஹalleluya. ஆமென். அடுத்தது 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். So God was telling this man Abraham, a normal man, average person living a very average life, ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? எப்பா, நீ சாதாரண ஆள் கிடையாது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க போறேன்னா, உன் மூலமா பூமியே ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஹalleluya. You are not an average man. I'm going to bless you so much that the whole world is going to be blessed through you. அவன் யோசிச்சு பாருங்களேன், அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்காது எதுவுமே அவனுக்கு. நீங்க அவன் வாழ்க்கையை படிக்கும் போதே தெரியுது, சிலதெல்லாம் புரியல அவனுக்கு. ஆனாலும் ஆண்டவர் அவனோட இருந்து பயணிக்கிறார். God was with him and God was journeying with him. இதுதான் ஆண்டவர். நமக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. சில நேரம் ஆண்டவர் நம்மளோட பேசும் பொழுது நமக்கு எல்லாமே புரிய மாட்டேங்கல. என்னடா ஆண்டவர் இப்படிலாம் பேசுறாரு, நான் ஜெபிக்கிறதோ ஒண்ணுக்கு, அவர் சொல்றதோ ஒண்ணு, வேற ஒண்ணு. சரி, ஆபிரகாமோட தேவை அன்னைக்கு என்ன இருந்துச்சு? ஒரு பிள்ளை கொடுத்தா போதும் ஆண்டவரே, ஒரு பிள்ளைய கொடுங்க போதும். ஏதோ என் பேரை சொல்றதுக்கு ஒரு பிள்ளை வேணும், என் வம்சம் வளர்றதுக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, அவ்வளவுதான் அவனுடைய தேவையா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட வந்து அவனை கூப்பிடும்பொழுது உனக்கு பிள்ளை கொடுப்பேன்னே சொல்லல பாருங்க. அவர் பெரிய லெவல்ல பேசுறாரு. உன்னை நீ கேட்கறதோ பிள்ளை, நான் கொடுக்கறதோ ஒரு ஜாதின்றாரு. ஜாதினா நம்ம ஒரு ஜாதி இல்ல, ஒரு தேசத்தை கொடுக்குறேன்றார். உன்னை பெரிய ஆளாக்கிடுவன்றார். ஒரு பெரிய திரளான கூட்டமா உன்னை மாத்திடுவன்றார். இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாருங்க, இதுல இருந்து வெளியே வரும்போது, எகிப்துல இருந்து வெளியே வரும்போது 30 லட்சம் மக்களா இருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துல? கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துல. ஆபிரகாம்ல இது தொடங்கி ஒரு 500-600 வருஷத்துல 30 லட்சம் மனுஷனா மாறிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 500 to 600 yearsல they become 30 lakhs people. ஆனா ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது பிள்ளையே கிடையாது. இதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை பெரிய தேசமாக, பெரிய கூட்டமாக நான் உன்னை மாத்திடுவேன்னார். ஹalleluya சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம உன் மூலமா உலகத்தை ஆசீர்வதிப்பேன். The whole world is going to be blessed through you.
நீ இன்றைக்கு எஸ் சொன்னதுனால ஐ எம் கோயிங் டு பிளஸ் யூ. சரி, நல்லா கவனிங்க. இந்த சேயிங் எஸ் டு காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு நாம் ஆம் என்று சொல்வது, எஸ் டு காட்னா ஆண்டவர் நம்ம எல்லாரும் ரச்சித்திருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பையும் அந்த அழைப்பையும் ஏற்று அவர் சொல்றதை செய்து வாழ்வது உங்களுக்கு மட்டும் நல்லது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பிளஸ் யுவர் லைஃப், இட் இஸ் கோயிங் டு பிளஸ் மெனி லைஃப்ஸ் த்ரூ யூ. உங்கள் மூலமாக நிறைய பேர் அதை நீங்க ஆசீர்வாதத்தை கொண்டு போறீங்க. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க உங்க மூலமாக. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க ரசிக்கப்பட்டது, நீங்க நினைக்கலாம் நான் ரசிக்கப்பட்டது அது எனக்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்ட்டு. கிடையவே கிடையாது. ஆனா நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நான் ரசிக்கப்பட்டேன், நான் எப்படியோ பரலோகத்துக்கு போயிடுவேன், அது கண்டிப்பா நடக்கும். அது இல்ல. ஆனா உங்களை ஆண்டவர் ரச்சித்தது உங்களையும் ஆசீர்வதிச்சு உங்க மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் உங்களே அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. அதனாலதான் பிசாசு இவ்வளவு போராடுறான் உங்ககிட்ட வந்து. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? ரசிக்கப்பட்ட பிறதான் ஏகப்பட்ட பிரச்சனை. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? மெனி ப்ராப்ளம்ஸ் பிரதர், டூ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் ஐ காட் சேவ். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நானும் அது நல்லா சொல்ல முடியாது. ஏன்னா ரசிக்கப்பட்டவங்க மூலம் உங்க மூலமா தான் ஆண்டவர் நிறைய பேர் தொட்ட போறாரு. உங்க மூலமா தான் ஆண்டவர் நிறைய பேர் ஆசீர்வதிக்க போறாரு. அதனாலதான் உங்களுக்கு ஏகப்பட்ட போராட்டம் இல்ல. நீங்களே கூட யோசிச்சிருப்பீங்களா? சில பேர் சொல்லலாம், பிரதர் எங்க குடும்பத்துல நான் மட்டும் தான் ரசிக்கப்பட்டேன், என் குடும்பத்துல நிறைய பேர் அப்படியே தான் இருக்கிறாங்க, அவங்களா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க பிரதர், வருஷத்துக்கு ஒரு ஃபாரின் டூர் போறானுங்க, புது வீடை வாங்கிட்டாங்க, எல்லாம் நடந்துருச்சு பிரதர், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல பிரதர். ஏன் இந்த அளவுக்கு போராட்டம் வருது? ஏன் இந்த அளவுக்கு சேலஞ்ச் வருதுன்னா, உங்க மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புறார். ஹல்லேலூயா. சோ உங்க கண்களை பிரச்சனை மேல இருந்து எடுத்துட்டு ஆண்டவர் மேல வைக்கணும். ஆண்டவர் மேல வைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரச்சனைகள் ஓடி போகும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமோட வாழ்க்கையில நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். Abraham could not have a son till he started seeing God and only God. Hallelujah. ஆபிரகாம் ஒரு பிள்ளையை எப்போ பெற்றெடுத்தானா, அவனோட கண்களை தன்னோட சூழ்நிலை மேல இருந்து எடுத்து ஆண்டவரை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சா பாருங்க. அப்பதான் பிள்ளை வருது அவனுக்கு. சூழ்நிலை பார்த்துட்டு இருக்க வரைக்கும், தன்னை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும், தன்னுடைய பலவீனங்களை எண்ணி கொண்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிள்ளையா வரல. As long as he was looking at himself, his infirmities, his weaknesses, his situation, his lack of faith, he was never able to have a son. But the moment he shifted his eyes only onto the Lord, எப்பொழுது அவன் கண்களை ஆண்டவர் மேல மட்டும் வைத்தானோ அப்பொழுது அவனுக்கு ஒரு பிள்ளை வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமென். சோ கர்த்தர் மேல மட்டும் தான் நம்ம கண்கள் இருக்கணும், வேற எது மேலயும் இருக்கக்கூடாது. ஆமென். சோ இந்த இதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன். வெரி பவர்ஃபுல். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். சோ நம்ம போன லாஸ்ட் பார்ட், அதாவது இது பார்ட் 5, இது பார்ட் 4ல வந்து என்ன பார்த்தோம்னா, இந்த ஆதியாகமம் 12ல ஒரு பெரிய பஞ்சம் வருது. அவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான பஞ்சம் வருது. எகிப்துக்கு போறான். பார்வோன் வந்து அவனுக்கு தயவு பாராட்டுறான். ஏன்னா இவரு போய் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியை தங்கச்சின்றாரு. சோ பார்வோன் வந்து தயவு பாராட்டி எல்லாத்தையும் நல்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் உள்ள வந்து சொல்றாரு, எப்பா இது வந்து அவனுடைய மனைவி, தங்கச்சி கிடையாதுன்னு சொல்லி பார்வோனை வந்து கண்டிக்கிறாரு. உடனே பார்வோன் மனம் திரும்பி வந்து, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஆபிரகாம அனுப்பிடுறாரு. ஆபிரகாம் சாராவையும் அனுப்பி விட்டுறாரு. ஆமென். சோ இங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 16வது வசனம் வாசிப்போம். 16வது வசனம் போடுங்க. 12-16. Genesis 12:16. அவள் நிமித்தமாக, யாரு? சாரால வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு பார்வோன் எடுத்துப்பாரு. இதை நம்ம பார்க்கல, நம்ம போன இதுல பார்த்தாச்சு. நீங்க அதை பாருங்க போயிட்டு. அவள் நிமித்தமாக அவன் ஆபிரகாமுக்கு தய பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆமென். சோ நிறைய கொடுக்கறான், கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான். ஆமென். கொடுத்து அவனுக்கு தயவு பாராட்டுறான். So what happened was, Pharaoh favored Abraham. Pharaoh blessed Abraham. ஆமென். ஏப்ரஹாம் வந்து, அதாவது ஏப்ராம் சொல்லக்கூட ஆபிராம், இன்னும் பேர் மாத்தப்படல, ஆபிராம் வந்து பஞ்சத்துல இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே இல்ல, பஞ்சத்துல மாட்டிக்கிட்டான். ஆனா அவன் மேல ஆசீர்வாதம் வேலை செய்யுது. பார்வோன்ட்ட என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது. ஆமென். பார்வோன்ட்ட எல்லாம் இருக்குது. ஆபிராம்கிட்ட இருக்கிறது பார்வோன்ட்ட கிடையாதானா? நல்லா கவனிங்க. திரும்ப சொல்றேன். ஆபிராம் மேல இருக்கிறது ஆசீர்வாதம். ஆமென். ஆபிராம் மேல இருக்கிறது ஆசீர்வாதம். பார்வோன்ட்ட இருக்கிறது என்னது? இது இருக்குது, நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. ஆனா ஆபிராம்கிட்ட என்ன இல்ல? பஞ்சத்துல ஒண்ணும் இல்ல. ஆனா
வசனம் என்ன சொல்லுகிறது போடுங்க. நீதிமொழிகள் 10:22 போடுங்க. Proverbs 10:22 போடுங்க. இது நான் போன மெசேஜ்ல பேசியிருக்கேன். பட் திரும்பவும் கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு நான் இது பண்றேன், ரீகால் பண்றேன். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனை கூட்டார். சோ ஆபிரகாம் மேல இருந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை இழுத்தது. சோ பார்வோன் கிட்ட ஐஸ்வர்யம் இருந்துச்சு, ஆபிரகாம் கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சு. எது பெருசுன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் தான் பெருசு. ஹல்லேலூயா. சோ அந்த ஆசீர்வாதம் சகல நன்மையையும் பார்வோன் இடத்துல இருந்து யார்கிட்ட இழுத்தது? ஆபிரகாமுக்குள்ள இழுத்தது. ஆமென். நம்ம அதை வாசிக்கலாம். 13 ஆதியாகமம் 13:2 வாசிக்கலாம். Abraham was very rich. ஆதியாகமம் 13:2. Abraham was very rich in livestock, in silver and in gold. ஆபிரகாம் பெரிய சீமானாக இருந்தான். ஆதியாகமம் 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். ஆமென். சோ பஞ்ச காலத்துல ஆபிரகாம் மேல ஆசீர்வாதம் இருந்ததுனால சகல வஸ்துக்கள், பொண்ணு வெள்ளி எல்லாம் அவனை தேடி வந்துச்சு. சோ இன்னைக்கு உங்ககிட்ட பெருசா ஒன்னும் இல்லாம இருக்கலாம் கையில. பிரதர் என்கிட்ட ஒன்னும் பெருசா இல்ல பிரதர், சொத்து இல்ல, அது இல்ல, இதுல நீங்க சொல்லலாம். ஆனா உங்க மேல ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் சகலத்தையும் உங்களுக்குள்ள இழுத்துக்கொள்ளும். இதுதான் நீங்க சொல்லணும். ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வீடு கட்டின பிறகு, ஒரு காரை வாங்கின பிறகு, ஒரு நிலத்தை வாங்கின பிறகு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்றாங்க. அது ஆக்சுவலி சரியான இன்டர்பிரேஷன் கிடையாது, சரியான மீனிங் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டையே கொண்டு வருது உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த நிலத்தையே கொண்டு வருது உங்களுக்கு. நீதிமொழிகள் 10:22 போட்டிருக்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதன் கூட அவர் வேதனை கூட்டார். சோ வீடு, அந்த காரு, அந்த நிலம், அந்த பொண்ணு வெள்ளி ஆசீர்வாதம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் தான் இந்த நல்ல காரியங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருது. உங்களுக்கு வீடு தேவையா? கண்டிப்பா தேவை. ஒரு கார் தேவையா? கண்டிப்பா தேவைப்படுது. நிலங்கள் தேவையா? கண்டிப்பா தேவை. பொண்ணு வெள்ளி தேவையா? கண்டிப்பா தேவை. இது எல்லாம் தேவையில்ல, நிச்சயமா தேவை. ஆனா எது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வருமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் கொண்டு வரும். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தினால என்ன பண்ணணும்? அதை ஆக்டிவேட் பண்ணணும். யூ ஹேவ் டு ஆக்டிவேட் இட். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்க மேலதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேலதான் இருக்கு. நீங்க போய் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, 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 ஆசீர்வதிங்கன்னு என்ன பண்ண வேண்டாம், ஜபிக்கவே வேண்டாம். ஆசீர்வாதம் மேலதான் இருக்கு. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணணும்? வாயினால ஆக்டிவேட் பண்ணணும். சோ ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது, அது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதன் கூட அவர் வேதனை கூட்டார். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் ஆடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் கூடையும் பிசிக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிற என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பதாக முறியடிப்பார். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாக போவார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பேசிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? கீப் ஸ்பீக்கிங் த பிளெஸிங். உங்க மேல என்ன இருக்குதோ அதை பேசுங்க. ஹல்லேலூயா. அதை பேச 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 அது என்ன பண்ணும்? அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க இந்த மார்னிங் பிரேயர் வரவங்களுக்கு இது நல்லா புரியும். மார்னிங் பிரேயர் வரவங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க. நான் அந்த சங்கீதம் 112 இதெல்லாம் எடுத்து நான் என்ன பண்றேன்? பேச ஆரம்பிக்கிறேன். எத்தனை பேருக்கு கவனிச்சிருக்கீங்க? மார்னிங் பிரேயர்ல சங்கீதம் 112 எடுத்து பேசுவோம், உபாமம் 28 பேசுவோம், சங்கீதம் 23 எடுத்து பேசுவோம். அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து பேசுவோம். அதை பேச 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 என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கையில அது செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிகாஸ் ஃபெய்த் இஸ் வாய்ஸ் ஆக்டிவேட்டட். விசுவாசம் வார்த்தையினாலதான் செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதாவது நீங்க என்ன பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம். சோ நீங்க அதை பேசும்பொழுது நடக்கும். ஐயோ ஆண்டவரே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஆண்டவர்கிட்ட அல்லது இன்னைக்கு அதை சொல்லல, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அல்றதுக்கு தேவையில்லை, அதெல்லாம் கொடுத்துட்டாரு உங்ககிட்ட. அதெல்லாம் உங்க மேலதான் வச்சு, உங்க தலைக்கு மேலதான் அதெல்லாம் உட்கார்ந்து இருக்குது. ஹல்லேலூயா. All the blessing is upon you. You have to start speaking it. ஹல்லேலூயா. வீட்டுல ஒண்ணுமே இல்லையா? அப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? நான் என் மாவு பிசைகிற தொட்டியும் என் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? கிச்சன்ல நிரம்பி வழியும் எல்லாம் இருக்கும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். இப்படி வாயை திறந்து பேசிக்கிட்டே இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லையா? சொல்லணும், என் பண்ட சாலைகள் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. என் ஆலைகள்ல புதிய திராட்சை ரசம் புரண்டோடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பண்டசாலைகள் என்னது? உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்டசாலைகள், பாண்ட்ஸ். ஆலைகள்ல புதிய திராட்சை ரசம் புரண்டோடும், புதிய வழிகள் உண்டாகும், இன்கம்கான புதிய வழிகள் உண்டாகும். இதை சொல்லணும் வாய் திறந்து. அதை விட்டுட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது உட்காந்து. ஐயோ பேங்க் எப்பவுமே பேங்க்ல காசு இல்லை பிரதர், எப்பவுமே எல்லாருக்கும் போன் பண்ணி எப்பவுமே காசு இல்லை பிரதர், எப்பவுமே காசு இல்லை பிரதர் அப்படின்னு நம்மளே வாய் திறந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
ஹல்லேலூயா, ஆமென். பண்டசாலைகள் நிரம்பி வழியும்னு சொன்னீங்கன்னா வலியும், பாத்திரம் நிரம்பி வழியும் சொன்னீங்கன்னா வலியும். அது எப்படி வலியும்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்றதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவரே வந்து சொல்லிதான் ஒரு காரியத்தை செய்யறார். ஆண்டவரே பேசி பேசிதான் ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய ஸ்டைல். God style is to keep speaking the word and the word creates. Hallelujah. This is the style and the nature of God. Amen. Hallelujah. So பார்வோன் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார்னா பார்வோன் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆபிரகாம் மேல இருந்த ஆசீர்வாதம் சகல ஆஸ்தியும் உள்ள இழுக்குது. ஹல்லேலூயா. உள்ள இழுத்துருச்சு. இப்போ நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, ஆதியாகமம் 1:3 வாசிச்சோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிச்சேன். சோ ஆண்டவர் மறக்க மாட்டார். God does not forget. சோ பார்வோன் வந்து இந்த பஞ்ச காலத்துல இவருக்கு நிறைய கொடுக்குறான் இல்ல, எல்லாம் ஆடு மாடு கழுதை குதிரை வேலைக்காரங்க அது இதுன்னு எல்லாத்தையும் கொடுத்து அவரை நல்லா ட்ரீட் பண்ணி நல்ல தயவு பாராட்டுறாங்க. ஆண்டவர் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாரு. ஞாபகம் வச்சுக்கிட்டு பல வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பஞ்சம் வருது உலகத்துல. அந்த பஞ்சத்துல எகிப்து தேசத்தை ஆண்டவர் காப்பாத்துறாரு. அந்த கதை தெரியும்ல உங்களுக்கு. யோசேப் என்ற ஒரு மனுஷன், இங்க ஆபிரகாம் குடும்பத்துல இருந்து யோசேப் என்ற ஒரு மனுஷனை எகிப்துக்கு அனுப்பி ஆண்டவர் எகிப்துல யோசேப்ப ஒரு 12 வருஷம் வச்சு அவனை ப்ரிப்பேர் பண்ணி பஞ்சகாலம் வரும்பொழுது எகிப்துல அவனை பெரிய அதிபதியாக உயர்த்தி என்ன பண்றாரு, முழு எகிப்து தேசத்தை மட்டும் இல்ல உலகத்தையே ரட்சிக்கிறார். அந்த ஒரு மனுஷனை வச்சு அந்த எகிப்து தேசத்துல அவன் இருந்ததுனால எகிப்து தேசமும் பிழைச்சது, முழு உலகமும் பிழைச்சது. God does not forget. Hallelujah. Amen. உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செய்யறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பல மடங்கு நன்மை செய்ய போறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்க மேல ஆசீர்வாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒருத்தர் நன்மை செய்தார்னா அவங்க நன்மையை அடைய போறார்கள் அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க ஒருத்தருக்கு நன்மை செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு அர்த்தம். இரக்கம் காட்டுகிறவருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார்னு வசனமே இருக்குது. God shows mercy to those who show mercy. சோ நீங்க இரக்கம் காட்டும்போது கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் காட்டுகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வந்து கலாத்தியர்ல எழுதியிருக்கு, கலாத்தியர் 6வது அதிகாரத்துல எழுதியிருக்குது, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீர்கள் எழுதியிருக்கு. Do not grow weary in doing good. அந்த வசனத்தை வாசிச்சிருவோம் குயிக்கா. கலாத்தியர் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இது என்ன அர்த்தம்? Let him who start the word share in all good things with him who teaches. இதுல என்ன போட்டிருக்குன்னா, யார் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்களுக்கு போதித்து தேவனுடைய வார்த்தையில உங்களை வழி நடத்துறாங்களோ அவங்களுக்கு நீங்க சகல நன்மையும் நீங்க என்ன பகிர்ந்து கொடுக்கணும். சோ பேசிக்கலி இது என்ன போட்டிருக்குன்னா, நீங்க எங்க இருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறீங்களோ அங்கதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்றத போட்டிருக்கு. அதுதான் போட்டிருக்கு. Let him who start the word share in all good things with him who teaches. திருவசனத்தை உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்கவன். அப்ப என்ன சொல்ற ஆண்டவர், நீ ஒருத்தன்றது வார்த்தையை பற்றுக்கொள்ற, யூ ஆர் ரிசீவிங் தி வேர்ட் ஃப்ரம் சம்ஒன். வார்த்தையை போதிக்கிறார் ஒருத்தர் உங்களுக்கு, அவர் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார், அவருக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்றாருன்னா, நீ கொடுக்கறதுனால மோசம் போக மாட்டேன்றது அடுத்ததுல சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா கொடுக்கறதுனால மோசம் போயிருவணும், நான் கொடுத்துட்டா எனக்கு இல்லாம போயிருவோம். கிடையவே கிடையாது. ஆண்டவர் அப்படி கிடையாது. அடுத்த வருஷத்தை வாசிங்க, அப்ப புரிஞ்சிடும். கொடுக்கறதுனால நீங்க மோசம் போக மாட்டீங்கன்னு. 6வது வருஷம் 7வது வருஷம் போடுங்க டக்குன்னு. 7th verse. மோசம் போகாமல் இருங்கள். பாருங்க, மோசம் போகாதிருங்கள். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எப்பா நீ கொடுக்கறதுனால, ஏன்னா நிறைய பேருக்கு ஐயோ நான் கொடுக்கறதுனால ஏதா ஆயிருமோ, எனக்கு ஏதாவது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். என்ன சொல்றாரு பவுல், எப்பா நீ என்ன விதைக்கிறியோ அதை அறுத்துருவ. சோ நீ கொடுக்கறதுனால மோசம் போக மாட்ட. தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார் அப்படின்னா, ஆண்டவர் தம்மை பரியாச பண்ண விட்டார் அப்படின்னா, God is not mocked அப்படின்னா அவர் ஒரு பரியாசத்துக்கு ஆளாக மாட்டார். சோ யாருமே சொல்ல முடியாது நான் கொடுத்தேன் எனக்கு வரலன்னு யாரும் சொல்ல முடியாது. கொடுத்தா நிச்சயமா வரும். சொல்லுங்க, கொடுத்தால் வரும். ஏன்னா இயேசுவே சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரித்து நீங்க எந்த அளவினால கொடுத்தீங்களோ அந்த அளவுல வந்து உங்க மடியில கொட்டுவாங்கன்னு இயேசுவே சொல்றாரு. சோ கொடுத்து கெட்டு போகவே முடியாது. சொல்லுங்க, கொடுத்து கெட்டு போகவே முடியாது. எப்படிதான் வந்துடும். தாவீதுதான் எழுதுறார். தாவீதெல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீதத்துல எழுதுவார், இரக்கம் பாராட்டுறவனுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். He who shows mercy will receive mercy. ஏழைக்கு கொடுக்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. மல்கியா புஸ்தகத்துல பார்க்கிறோம்ல, உன்னுடைய தசமாகம் எல்லாத்தையும் நீங்க பண்டசாலைகளுக்கு, அதாவது நீங்க வந்து கொண்டு வந்து பண்டசாலையில கொடுங்க,
அப்பொழுது என்ன பண்ணுவாரா, அதை கொடுத்து நீ சோதித்து பாருன்றார் ஆண்டவர். அப்பொழுது வானத்தின் பலகையினை திறந்து உன்னை இடம் கொள்ளாம மட்டும் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்றார். சோ ஆண்டவர் என்ன, ஆண்டவர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். சோ நீங்க கொடுக்குறீங்களா, கண்டிப்பா திரும்ப வரும். சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன், நல்ல காரியங்களுக்கு கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், திக்கற்றவர்களுக்கு கொடுக்குறேன், நிச்சயமா எனக்கு திரும்ப வரும். ஹல்லேலூயா. எனக்கு வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. வசனத்தை எனக்கு கற்பிக்கிறவர்களுக்கு நான் கொடுக்குறேன். எங்க இருந்து நான் வந்து வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோன்னு நான் அங்க கொடுக்குறேன். நிச்சயமாக நான் கொடுக்குறேன். நான் எந்த அளவுல கொடுக்கறனோ அதுக்கு மேல கர்த்தர் எனக்கு அறுவடையை கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனத்துல போடுறாரு. 8வது வசனம் போடுங்க. 8th verse போடுங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன்னா மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யும் பொழுது, அதுதான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன். மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்கள் எதுவுமே வந்து நமக்கு ஜீவனை கொண்டு வராது இல்ல. அதனாலதான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பிரதர் டிவி பார்க்கலாமா, மூவி பார்க்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்கள். அது மாம்சத்துக்கு விளைக்கிறீங்க, அது அதனால ஒன்னும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், அது பாக்குறது ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. பார்த்தீங்கன்னா ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, ஒன்னும் யூஸ் கிடையாது, வாழ்க்கையில ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அது எதை கொண்டு வரும்? அழிவை தான் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆனா ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். சோ ஆவிக்குரிய காரியங்களை நீங்க ஈடுபடும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனோட வார்த்தையில நீங்க நேரம் செலவு செய்து வார்த்தையை தியானம் பண்ணி, இரவும் பகலும் வார்த்தையை தியானம் பண்ணி, வார்த்தையை பேசி ஜெபித்து, அப்படி ஆண்டவர் சொல்றதை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்பட்டு நீங்க ஆவிக்குரிய மனுஷனாக, ஒரு ஆவியில நடத்தப்படுற மனுஷனாக இருக்கும் பொழுது நீங்க நித்திய ஜீவனை நீங்க அறுக்கிறீங்க. நெக்ஸ்ட் verse 10வது வசனம், 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்யறதுனால நீங்க வெட்கப்பட்டு போகவே முடியாது. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போகவே முடியாது. சில பேர் நான் சொல்லி கேட்கிறேன், நிறைய நன்மை செஞ்சுட்டேன் பிரதர், எனக்கு எதுவுமே நடக்கலன்றாங்க. அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் தம்மை பரியாச பண்ண ஒட்டார். ஹல்லேலூயா. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுப்பீங்க. நிறைய நன்மை செஞ்சிருக்கீங்களா, தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல நீங்க அறுவடை செய்ய போறீங்க. இன் டியூ சீசன் யூ ஷால் ரீப். சொல்லுங்க, டியூ சீசன். டு நாட் லூஸ் ஹார்ட். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. ஏன்னா இந்த சோர்வு தான் பெரிய பிரச்சனை இல்ல நமக்கு. லூக்கா 18லயும் சொல்றாருல, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலையும் சோர்வு வருது. நன்மை செய்யறதுல எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சோர்வு வருதுங்க. பாத்திருக்கீங்களா? எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சோர்வு. சினிமா பாக்குறதுல சோர்வு வருதா? ஒரு பயலுக்கும் வர மாட்டேங்குது. சினிமா பாக்குறதுல எவனுக்கா சோர்வு வருதா? ஒரு பயலுக்கும் வராது. காலையில ஒரு சினிமா பார்ப்பான், சாயங்காலம் ஒரு சினிமா பார்ப்பான், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்ப்பான். சினிமா பார்த்து தான் எல்லாத்தையும் கெட்டி குட்டிச்சோரா ஆக்கி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. சினிமானாலதான் தமிழ்நாட்டே கெட்டு போய் கிடக்குது. சினிமானாலதான் எல்லாம் மோசமா இருக்கிறதுக்கு காரணமே சினிமா தான். என்னமோ சினிமால வர வந்து எல்லாத்தையும் கிழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சினிமாக்காரன் பின்னாடி போறது. அதுல ஏதாவது சோர்வு வருதா? ஒரு சோர்வு வர மாட்டேங்குது. ஆனா எதுல சோர்வு வருது? ஜெபம் பண்ணணும்னா சோர்வு வருது. கரெக்டா இல்லையாங்க? ஜெபம் பண்ணணும்னா சோர்வு வருது. நன்மை செய்யணும்னா சோர்வு வருது. ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னா சோர்வு வருது. ஏன் அதெல்லாம் சோர்வு பிசாசு கொண்டு வருவான்? அதுல அந்த மாதிரி காரியத்துலதான் பிசாசு சோர்வை கொண்டு வருவான். மாம்சம் சோர்வை கொண்டு வருது. எதுக்கு? ஏன்னா அதை நீங்க செய்யும் பொழுது ஏற்ற காலத்துல நீங்க ஒரு பெரிய அறுவடையை பார்ப்பீங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் மாம்சமும் பிசாசும் போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப புரியுதுங்களா? சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன், பிரதர் 2 மணி நேரம் படம் பார்க்கும்போது தூக்கமே வர மாட்டேங்குது. நல்ல கண்ணை உருட்டிக்கிட்டு படத்தை பாக்குறேன் பிரதர். ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கேட்ட தூக்கம் வருது பிரதர். எனக்கு 10 நிமிஷம் மெசேஜ் கேட்ட தூக்கம் வருது பிரதர். 2 மணி நேரம் படம் பார்க்கும்போது நல்ல கண்ணு விரிஞ்சிருக்கு பிரதர் அப்படின்றாரு ஒருத்தர். ஏன்னா அது மாம்சத்துல நடக்குது. அது கண்ணு விரிஞ்சுதான் இருக்கும். புரியுதுங்களா? உட்காந்து படத்தையே பார்த்துட்டா கண்ணு விரிஞ்சுதான் இருக்கும். ஒண்ணும் ஆகாது. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் நான் அறுப்பேன். நான் செய்த நன்மைகளுக்கு கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தில் ஒரு பெரிய அறுவடை கொடுப்பார். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் அறுவடை கொடுப்பார். ஏற்ற காலத்தில் அறுவடை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சோ அன்றைக்கு பார்வோன் வந்து ஆபிரகாமுக்கு செய்த நன்மையை கர்த்தர் மறக்கல. சரியான ஒரு நேரம் வருது, ஒரு பெரிய பஞ்சம் வருது. அங்க ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை உண்டாக்குறார். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன், ஆபிரகாமின் சந்ததியில வந்த யோசேப்பு என்ற மனுஷனை வைத்து எகிப்தையும் காப்பாத்துறாரு, எகிப்து மூலமா உலகத்தையே காப்பாத்துறாரு. திஸ் இஸ் கால்டு தி பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை
நான் ஆசீர்வதிப்பேன். ஹalleluya, ஆமென். சோ காட் இஸ் இன் தி பிசினஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். கர்த்தர் வந்து பெருக்கத்தை கொடுக்கிற தேவன். ஹalleluya, he wants to multiply. ஆண்டவருக்கு அடிஷன் கிடையாது. ஆண்டவருக்கு வந்து அடிஷன் தெரியாது, மல்டிப்ளிகேஷன் தான் தெரியும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் பெருசு, ஃபாஸ்டா க்ரோ ஆகும். பாத்திருக்கீங்களா? 1+1 2 தான். கரெக்டா? 1+1 2, அப்புறம் 2+1 3 தான் வருது. இதே 1 into 1 1, 2 into 1 2, 2 into 2 4 போயிடும். அப்படியே 4 into 2 8 ஆயிரும் உடனே. சோ மல்டிப்ளிகேஷன் தான் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு பெருக்கம் தான் தெரியும், கூட்டல் தெரியாது அவருக்கு. பெருக்கம் தான் அவருக்கு தெரியும். ஹalleluya, ஆமென். சோ இப்படி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, வாங்க திரும்ப ஆதியாகமம் 13க்கு வந்துருவோம். லோத்து அவரோட அண்ணன் பையன், ஆபிரகாமோட அண்ணன் பையனையும் கூட கூட்டிட்டு வராரு. சோ எல்லாம் சேர்ந்து போறாங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 13:5 போடுங்க. ஆதியாகமம் 13:5 போடுங்க. ஆபிரகாமுடனே வந்து லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு கூட வந்தன. அடுத்தது 6, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. நல்லா கவனிங்க. இங்க ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, நீங்க ஆதியாகமம் 12:1 வாசிச்சோம், நீ உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு உன் ஊரை விட்டுட்டு வந்துருந்தாரு. ஆபிரகாம தான் கூப்பிட்டாரு, லோத்தை கூப்பிடவே இல்லை. அவர் தெளிவா சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டை விட்டுட்டு வந்துரு, உன் ஊர்ல இருந்து வெளியே வந்துரு, உன் சொந்தக்காரனை விட்டுட்டு வெளியே வா அப்படின்றாரு. கம் அவுட் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் அண்ட் யுவர் கிண்ட்ரெட். அப்படின்னா அப்பா வீடு, உன் சொந்தக்காரன் எல்லாரும் விட்டுட்டு வா. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணன் பையனை கூப்பிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அண்ணன் இறந்துருவாரு. ஆறான் தான் அண்ணன் இறந்துருவாரு. அண்ணன் இறந்தோன்னா சரி, அண்ணன் பையன் தனியா இருக்கானே, சில நேரம் நம்மளுக்கும் அந்த இறக்க குணம் இருக்கும்ல, சரி இங்க தனியா இருக்காங்க கூட கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி லோத்தை கூப்பிட்டு வர. பட் லோத்தை கூப்பிட்டு வந்ததான் பிரச்சனையா போயிடுச்சு. அண்ட் லாட் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். நல்லதான் பேர் வச்சிருக்காங்க அவனுக்கு, லாட்டுன்னு. லாட் வாஸ் a lot of problem for Abraham. கரெக்டான பேர் அவனுக்கு, ரைஸ் நேம் லோட்டுக்கு. லோட்டு தான் நிறைய பிரச்சனையை கொண்டு வரான். சோ என்ன ஆகுது, லோத்து வந்து ஆசீர்வதிக்கப்படுறான். ஆபிரகாம் கூட இருந்ததுனால லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறான். இது வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள். சரிங்களா? நீங்க யாரோட பழகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட நபர்களோட நீங்க வந்து பழகுறீங்க. அதாவது நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் பழக வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம வந்து வெளியே வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம், ஊழியம் பண்றோம், நிறைய அந்த உலகத்தோட ஒரு டச் இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ அது தப்பு இல்ல. சரிங்களா? என்ன சில பேர் பார்த்துருக்கேன், அவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க. கேட்ட யாரோட பழகுறோம் ரொம்ப முக்கியம் பிரதர் அப்படின்னு. அது அந்த இதுல சொல்ல, நீங்க யாரோட ரொம்ப நெருங்கி பழகுறீங்க, யாரோட வந்து நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கீங்க, ஒரு ஐக்கியத்துல இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 13:20. நீதிமொழிகள் 13:20 போடுங்க. Proverbs 13:20. ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமுடையவன். ஹல்லேலூயா. மூடருக்கு தோழனே நாசமடைவான். He who walks with the wise men will be wise, but the companion of fools will be destroyed. சோ யாரோட பழகுறோன்றது ரொம்ப முக்கியம். பழகுறோம்னா யாரோட ஒரு உறவுல இருக்கிறோம், ஒரு ஃபெலோஷிப்ல இருக்கிறோம், ஒரு அந்யோன்யத்துல இருக்கிறோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஞானிகளோட, வேதம் வந்து இது வந்து ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல். நீங்க ஞானியோட நடக்கும்போது நீங்களும் ஞானி அறிவீங்களா? சோ விசுவாசிகளாகிய நாம வந்து எப்படிப்பட்ட நபர்களோட நம்ம ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எப்படிப்பட்ட நபர்களோட ஐக்கியம் வைக்க வேண்டும் என்றால், நல்ல விசுவாசத்துல இருக்கிற விசுவாசிகளோட தான் ஐக்கியம் வைத்திருக்கணும். அதுதான் நல்லது. நல்ல விசுவாசத்துல, அவங்களும் நல்ல விசுவாசத்துல இருக்கணும், தேர்ச்சியா இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் அவங்களுக்கு இருக்கும். எத்தனை பேர் புரியுது? அட்லீஸ்ட் கர்த்தர் நல்லவர் என்று ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் அவங்களுக்கு. பேசிக் அதுதான் வந்து பேஸே, அதுதான் வந்து பவுண்டேஷனே. ஆண்டவர் நல்லவருங்க, அவர்கிட்ட தீமை கிடையாது, அந்த அளவுக்காக அவங்களுக்கு அறிவு இருக்கணும். அப்படிப்பட்டவர்களோட ஐக்கியம் வச்சுக்கலாம், தப்பு இல்ல. சில பேர் பார்த்திருக்கிறேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க விசுவாசி தான், என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் உங்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா, உடனே அவங்க வந்து அது ஏன் அப்படி இருக்கு தெரியுமா, உங்க வீட்டுல ஒரு கட்டு இருக்கு, உங்க வீட்டுல ஒரு சர்ப்பத்தின் ஆவியை நான் பாக்குறேன் பிரதர், ஒரு சர்ப்பம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு உங்க வீட்டு நடுவுல. புரியுதுங்களா? இது இருக்குது அது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப நாள் நம்ம மீட்டிங்ல ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நான் அந்த சாட்சியை சொல்லலாம், அவங்க பேரை சொல்ல மாட்டேன், சாட்சி சொல்லலாம். அவங்களுக்கு கொஞ்ச நாள வேலை இல்லாம இருந்தாங்க.
அவங்க வந்துட்டு போயிட்டு அவங்க ஏதோ ஒரு ஃபெலோஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த ஃபெலோஷிப்ல போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வேலை இல்லைன்னு. அவங்களாம் வந்துட்டு, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இல்ல, அதான் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டீங்க. நீங்க சரியா அது பண்ணல, அதான் வேலை கிடைக்கல. நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க. அப்புறம் உங்க வீடு சரியில்லை, அந்த வீட்டை மாத்துங்க. வீட்டை மாத்தணும்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி அடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க, நம்ம மீட்டிங் வரவங்க, அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க. டக்குன்னு என்கிட்ட போன் அடிச்சிட்டாங்க. போன் அடிச்சு, பிரதர் இப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்துட்டாங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. நீங்க எந்த வீட்டுல இருந்தாலும் நல்லா தான் இருப்பீங்க. இந்த வீட்டுல என்னங்க இருக்குது? இப்ப நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன், நான் ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கேன். இந்த வீட்டுல என்ன இருக்கு? நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னா இந்த வீட்டு ஆசீர்வதிக்கப்படுதுங்க. ஹalleluya. The moment I entered this house, the house is being blessed. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? நீங்க இருக்கிறனால உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படுது. நீங்க ரசிக்கப்பட்டதுனால உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. ஹalleluya. ஆமென். அந்த வீடோ அந்த இடமோ ஒன்னும் பண்ணல உங்களுக்கு, அது ஒன்னும் பண்ண முடியாது உங்களுக்கு. அப்போ அந்த வீடு தான் பிரச்சனைனா யார்? அப்ப கர்த்தர் பெரியவரா, வீடு பெரியவரா? நீங்களே சொல்லுங்க. இந்த வீட்டுல இருக்க பிரதர், இந்த வீட்டுல இருக்கிறனாலதான் எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, இந்த வீட்டுல வந்து ஒரு சாபம் இருக்கு, இந்த வீட்டுல அது இருக்குன்னா, நல்லா நீங்களே யோசிங்க. அப்போ கர்த்தர் பெரியவரா, அந்த வீடு பெரியதா? எது மோஸ்ட் பவர்ஃபுல், கர்த்தரா வீடாங்க? சொல்லுங்க. கர்த்தரா வீடா? வீடு தான் பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. ஏன்னா வீடு வந்து உங்க ஆசீர்வாதம் தடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் த ஹவுஸ் இஸ் ஸ்டாப்பிங் யுவர் பிளெஸிங், தட் மீன்ஸ் த ஹவுஸ் இஸ் கிரேட்டர் தன் காட். என்னங்க, கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா உங்களுக்கு சொல்றது? ஆமே. சோ இந்த வீடு தான் பிரச்சனை, அந்த 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 வேலை தான் பிரச்சனை, இந்த வேலையை விட்டு வேலைக்கு போட்டா நான் பெருசா கிழிச்சிருவேன், அதெல்லாம் கிடையாது. இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அது இன்னொரு வேலையை காட்டுறாரா, அந்த வேலைக்கு போங்க. இன்னொரு வீட்டுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரா, நீங்க போங்க. ஆனா இந்த வீடை மாத்தணும்னு எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும், இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போனா நல்லாயிருவேன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் ஆசீர்வாதத்துல என்ன எழுதியிருக்கு? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3 அப்படித்தானே போட்டிருக்கு. 28:3-4. போகிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய். பட்டணத்திலனா நீ இருக்கிற இந்த இடத்துல ஆசீர்வாதமா இருப்பாய், வெளியிலும். ஹல்லேலூயா. ஆமென். எது ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு? சொல்லுங்க. ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. நான் எங்க இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். wherever I am I shall be blessed. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எங்க வச்சிருக்கிறாரோ அங்க ஆசீர்வாதமா இருப்பேன். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறையில இருக்கிறான், அவன் அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வாழ்றாங்க. சிறையில அவன் தான் பெரிய ஆளா இருக்கிறான். போத்திபார் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான், அங்க ஆசீர்வாதமா வாழ்றான். ஹல்லேலூயா. வேலைக்காரன்ல பெரிய சிறந்த வேலைக்காரன் அவன் தான். போத்திபார் எல்லாத்தையும் அவன் கையில கொடுத்துட்டான். எப்ப எல்லாத்தையும் பாத்துக்கப்பா, என் மனைவி தவிர எல்லாத்தையும் நீயே பாத்துக்கொண்டான். அதே யோசேப்பு சிறையை தாண்டி எங்க போறான்? அரண்மனைக்கு போறான். அங்கேயும் ராஜா தான் சொல்றாரு, எப்பா எல்லாத்தையும் நீனே வச்சுக்கோ, எல்லாத்தையும் நீனே பாத்துக்கொண்டு. எங்க இருந்தாலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சொல்லுங்க. எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. குழியில இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, ராஜாவின் அரண்மனையில இருந்தாலும் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. ஏன்னா உங்க மேல இருக்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆமென். இததான் நீங்க விசுவாசிக்கணும். இதை நீங்க விசுவாசிங்கன்னா எந்த சாபமும் எந்த பிசாசும் எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. nothing can overcome you. சொல்லுங்க. nothing shall overcome me. nothing shall by any means hurt me. எதுவுமே என்னை சேதப்படுத்தாது, எதுவுமே என்னை மேற்கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு பாருங்க, லூக்கா 10:19 போடுங்க. லூக் 10:19. ஹல்லேலூயா. லூக்கா 10:19. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒண்ணும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இப்ப சொல்லுங்க. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கா, பிசாசு கிட்ட இருக்கா? இந்த வசனத்தை படிக்கும் பொழுது என்கிட்ட அதிகாரம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது? எத்தனை பேர் நம்ப போறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்ட்டு? ஹல்லேலூயா. லூக்கா 10:19 தெளிவாப்படும். எந்த சர்ப்பமும் எந்த தேளும் எதுவும் சத்ருவனுடைய எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ளாது. சர்ப்பத்தின் ஆவி இருக்குது, அந்த ஆவி இருக்கு, உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. சர்ப்பத்தின் ஆவி என் வீட்டுக்கு நடுவுல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல கூப்பிட்டாங்க, என் வீட்டுல பேய் இருக்குன்னு. எனக்கு யாராவது கூப்பிட்டு வீட்டுல பேய் இருக்குன்னா உடனே போயிருவேன் நான். யாராவது போன் பண்ணி பிரதர் எங்க வீட்டுல பேய் இருக்குன்னா உடனே போய், எனக்கு ஒரு ஆசை அதை பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்றது, நான் போனேன்னா அது ஓடி போயிருது. அது நான் போனேன்னா அது ஓடிடுது. என்ன பண்றதே தெரியல எனக்கு இந்த நிறைய என்னங்க, ஒண்ணு அந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல பேய் இருக்கணும். நான் போனா பேய் ஓடிடுது. என்னங்க பண்றது சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கும் சொல்றாரு ஆண்டவர். ஒண்ணு நீங்க இருக்கணும், இல்ல பேய் இருக்கணும். நீங்க ஒரு ரூம், பேய் ஒரு ரூம்ல எல்லாம் இருக்க முடியாது. பேய் உங்க வீட்டுல வாடகைல, நான் வந்து அந்த பெட்ரூம்ல இருந்துக்க, நீங்க இந்த பெட்ரூம்ல இருங்க, அதெல்லாம் கிடையாது. அதனால யார் எனக்கு போன் பண்ணி எங்க வீட்டுல பேய் இருக்குன்னா உடனே நான் சொல்றது, நான் உடனே வரந்துருவேன். எனக்கு ரொம்ப ஆசை போய், பேய எங்க இருக்கிற நாய கொஞ்சம் எங்க ஓடிடுது அந்த நாய். நான் பேயின்னு சொன்ன உடனே அந்த நாய் ஓடிடுது.
புரியுதுங்களா? ஏன்னா லூக்கு 10:19 படி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்னும் என்னை சேதப்படுத்தாது. இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இது என்ன எனக்கு மட்டும் கொடுத்ததா? ஊழியக்காரங்களுக்கு மட்டும் கொடுத்ததா? இது சகல விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஹல்லேலூயா. ஆமென். சகல விசுவாசிக்கு இந்த அதிகாரம் இருக்கு. சரி, யாராவது நாளைக்கு போன் பண்ணி பேய் இருக்குன்னாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு வந்து, சார் வீட்டுக்கு வந்து எங்க இருக்குன்னு கொஞ்சம் காமிங்க சார்னு கேளுங்க. எனக்கு காமிங்க, நான் பார்க்கணும்னு. சர்ப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க டான்ஸ் ஆடுதுன்னு காட்டுங்க, நானும் பாக்குறேன் அப்படின்னு கூப்பிடுங்க, ஓடிடுவாரு. இன்னொரு வீட்டுல அப்படிதான், ஒரு வீட்டுல வந்து ஏதோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு, உங்க வீட்டுல வந்து ஒரு பெரிய அவங்க பாவம் அப்பதான் வீடு வாங்கி உள்ள போயிருக்காங்க, புதுசா பிளாட் கிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க ஒருத்தர் ஊழியக்காரர் போயிட்டு, இந்த வீட்டுல ஒரு பெரிய இது இருக்குது, அது இருக்குது, அது என்னை தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஓடுறாராம் வெளியில பிச்சுக்கிட்டு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு அவங்க லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. லஞ்சுக்கு கூப்பிட்டு நான் போயிட்டு நல்லா லஞ்ச் நல்லா கொடுத்தாங்க, நல்லா கவனிச்சாங்க, நல்லா சாப்பிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்ப கேட்டாங்க, பிரதர் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் பிரதர், அந்த வீட்டுல பூஜை ரூம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம எல்லா பிளாட்லயும் பூஜை ரூம்னு ஒண்ணு கட்டுறாங்கல்ல, ஏன்னா நம்ம ஊர்ல வந்து அது ரொம்ப காமன், எல்லா வீட்லயும் பூஜை ரூம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எங்க வீட்டுல இருக்குது. இப்ப நாங்க உட்காந்துருக்கேன்னா இங்கதான் இருக்குது அந்த பூஜை ரூம்னு ஒண்ணு இருக்குது. அது பாட்டுக்கு எடுத்துட்டு போற நம்மள என்ன பண்ணுது, நம்ம என்ன படத்தை வச்சு வணங்கிட்டா இருக்க போதும். அது இதுக்கு முந்தின இருந்தவர் ஏதாவது படத்தை வச்சு வணங்கி இருக்கிறாரு. நாங்க வந்து அந்த ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பொருள்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இந்த பூஜை ரூம்குள்ள ஏதோ இருக்குது, ஏன்னா ஏற்கனவே இருந்தவர் அதுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிருக்காரு, அதனால அதுக்குள்ள இருக்குது, அது என்னை தள்ளுது, அந்த அந்த பேய் வந்து என்னை வெளியே தள்ளுது சொல்லிட்டு ஓடுறாராம் பிச்சுக்கிட்டு அந்த ஊழியக்காரர். நான் உள்ள போய் உட்காந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன் அவங்க வீட்டுல. அவங்க கேட்டாங்க, பிரதர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு. நான் சொன்னேன், என்ன எதுவும் தள்ள மாட்டேங்குது, நான் நல்லா தான் உட்காந்துருக்கேன், என்ன ஒன்னும் தள்ள மாட்டேங்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் தயவுசெய்து நம்பிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? சொல்லுங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒன்னும் என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்னும் என்னை சேதப்படாது. நத்திங் ஷால் பை எனி மீன்ஸ் ஹர்ட் மீ. நத்திங் ஷால் பை எனி மீன்ஸ் ஹர்ட் மீ. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் இது விசுவாசிக்க போறீங்க? இன்னையில இருந்து இதைதான் நீங்க விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory be to God. Amen. சோ அதனாலதான் நீங்க நம்ம என்ன வாசிச்சோம், எப்படிப்பட்ட நபர்களோட பழகுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். யாரோட பழகுறீங்க, எப்படிப்பட்ட விசுவாசிகளோட பழகுறீங்கன்னு ரொம்ப முக்கியம். ஆமென். ஏன்னா சில பேரோட பழகும் போது விசுவாசம் நல்லா வளரும், நல்ல ஃபெய்த் க்ரோ ஆகும், நல்ல தைரியம் உண்டாகும், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும்ன்ற ஒரு உற்சாகம் உண்டாகும். சில பேரோட பழகுங்க, இருக்கிற விசுவாசமும் போயிடும், எல்லாத்தையும் பயத்தை காட்டிடுவாங்க. அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, பயத்தை காட்டிடுவாங்க. அதனால நீதிமொழிகள் நம்ம வாசிச்சோம், ஞானியோட நடக்கிறவன் ஞானவான் ஆயிடுவானா. அந்த வாசனத்தை திரும்ப போடு விஜய். நீதிமொழிகள் 13:20, Proverbs 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனே நாசம். மூடருக்குன்னா என்னது? அவிசுவாசி, பயம் உள்ளவன், முட்டாப்பைய, ஒன்னும் தெரியாதவன், இவனோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாசம் அடைந்து விடுவான். நாசம்னா you'll be destroyed. You'll be destroyed. Hallelujah. Amen. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு. நான் என்னோட வாலிப நாட்கள்ல, என்னுடைய காலேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு நிறைய தோல்விகள்லாம் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. உடனே நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு எங்க சொல்லிட்டாங்க, உனக்கு இது இருக்குது, அது இருக்குது, அந்த இருக்கு, கட்டு இருக்கு, இந்த கட்டு. நானும் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு எத்தனையோ மீட்டிங் போயிருக்காங்க. நானும் யாராவது கட்ட உடைப்பாங்களா அப்படின்னா போகாத மீட்டிங் கிடையாது. நான்லாம் இவரு கட்ட உடைப்பாரா, அவரு கட்ட உடைப்பாரா. ஒரு தடவை வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊழியக்காரமா எல்லாம் வந்துச்சு, ஒரு ஃபாரினர் எல்லாம் வந்துச்சு, கர்ஸ் பிரேக்கிங் அப்படின்னு ஒரு பெரிய மீட்டிங் எல்லாம் போட்டாங்க சென்னையில. நானும் போனேன். சரி, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க, உடைப்பாங்க போல, ஏதோ வெள்ளக்காரமா, நம்ம ஊர்ல தான் எவனாலையும் உடைக்க முடியல, வெள்ளக்காரமா. நம்ம எப்பவுமே இந்த வெள்ளக்காரன் வந்தா போயிருவோம் பாத்தீங்களா, வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி போய் அந்த மீட்டிங் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன். அது வெள்ளக்காரமா ஏதாவது செய்யும், உடைக்கும் போல, கட்டெல்லாம் உடைச்சு விட்டுருவேன் வாழ்க்கையில. அதனாலதான் இது இவ்வளவு கான்பிடென்டா பேசிட்டு இருக்கேன் நான், ஏன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டு போனா அந்த ஒரு 4 பேஜ் 4 ஷீட்டு இவ்வளவு பஞ்சா ஷீட்டு கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு உன் வாழ்க்கையில இருக்க பாவத்தெல்லாம் எழுது அப்படின்ட்டாங்க. நான் ஷீட்டை பார்த்தானே சொல்லிட்டேன், இது எல்லாமே இருக்கு என் வாழ்க்கையில. ஹலோ, எல்லாமே என் வாழ்க்கையில இருக்கு சார். எதை டிக் பண்றது, எதை விடுறது, புரியுதுங்களா? அது இருக்குது, பக்கம் பக்கமா இருக்குது. நான் அடப்பாவிகளா, எக்ஸாம்ல தான் பக்கம் பக்கமா கொடுக்குறீங்கன்னா இங்கேயும் பக்கம் பக்கமா கொடுத்து இந்த பாவம் இருக்கு, அந்த பாவம் இருக்கான்னு எல்லா பாவம் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோன்னே தெரியுது நம்ம தான் பெரிய பாவியாச்சு. எல்லாமே இருக்கு நம்ம வாழ்க்கையில. எல்லாத்தையும் டிக் அடிச்சிட்டேன். புரியுதுங்களா? ஆனா அதெல்லாம் எதுவுமே என்னை காப்பாத்தல. இயேசுதான் என்னை காப்பாத்தினார். என்னைக்கு இயேசு நல்லவர், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என் பாவத்தை நினையாமல் இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அன்னைக்குதான் வாழ்க்கையில விடுதலையே வந்துச்சுங்க. அது வரைக்கும் விடுதலையே வரல. கிறிஸ்துவ குடும்பத்துல தான் இருந்தேன், ரசிக்கப்பட்டிருந்தேன்,
எல்லாம் இருந்துச்சு. ஆனா என்னது விடுதலையே இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் உன் மேல பாவம் இருக்கு, உன் மேல சாபம் இருக்கு, உனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னா உனக்கு அந்த இது இருக்கு, உனக்கு இந்த இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எப்படி இருக்கு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு நல்லவர்னு ஒருத்தரும் சொல்லலை என்கிட்ட வந்து. இன்னைக்கு உலகத்தை, அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க, ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு, உன் மூலமா உலகத்தை நான் ஆசீர்வதிக்க போறேன். ஆண்டவருடைய சித்தமே ஆசீர்வாதம் தாங்க. God's will is to bless the entire world. Hallelujah. இந்த முழு உலகத்தையும் அவர் ஆசீர்வதிக்கணும். அதுக்குதான் கிறிஸ்துவை அவர் அனுப்பினார். Why was Christ sent and why did Christ died on the cross? எதுக்கு கிறிஸ்துவை அனுப்பினார்? சொந்த குமாரனை ஏன் எதுக்கு அனுப்பினாருங்க அவரு? ஏன் ஒரு தேவ தூதனை அனுப்பியிருக்கலாம், இல்ல ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கலாம். எதுக்கு சொந்த குமாரனையும் அனுப்பி சிலுவையில அவர் பாடுபட்டு, பாவிகள் கையில பாடுபட்டு சிலுவையில எதுக்கு அவ்வளவு கோரமான மரணம்? ஏனென்றால் உலகத்தோட பாவத்தை மன்னித்து உலகத்தையே கிறிஸ்து மூலமா ஆசீர்வதிக்கணும். இதுதான் தேவனுடைய பிளானா இருக்குது, தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதத்துல எழுதியிருக்கு பாருங்க, சங்கீதம் 105 வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. 11 சங்கீதம் 103:11 போடுங்க. போடுங்க. எப்படி போட்டிருக்கு? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அடுத்த வசனம் போடுங்க. 12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். சொல்லுங்க, என் பாவங்கள் என்னை விட்டு விலக்கப்பட்டிருக்கு. எப்படி இருக்கான்? மேற்குக்கும் கிழக்குக்கும், அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட். ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கு, வெஸ்ட் இந்த பக்கம் இருக்கு. இது ஈஸ்ட் டு வெஸ்ட் சேருமா? என்னைக்காவது ஈஸ்ட் டு வெஸ்ட் சேர்ந்து பாத்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்ற, எப்படி மேற்கும் கிழக்கும் சேரவே சேராதோ, எப்படி அது தூரமாகவே, ஈஸ்டும் வெஸ்டும் தூரமா தான் இருக்கும், அது கிட்ட வரவே முடியாதோ, அதே போல உன் பாவத்தை உன்னை விட்டு நான் தூரமாக விலக்கி விட்டேன்றாரு. ஹல்லேலூயா. இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கும் உங்க பாவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆமென். நீங்க பாவமற்றவர்களா இருக்கிறீங்க, நீதிமானாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கு. அவருடைய ரத்தம் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 10:19 படித்தது போல ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களும் தேள்களும் எல்லாத்தையும் நீங்க மிதித்து போடுவீங்க. பிசாசின் சகல வல்லமையும் நீங்க மிதித்து போடுவீங்க. அதன் மேல உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஒன்றும் உங்களை தொட முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. மார்க் 16:17-18 வாசிக்கிறோம். சாவுக்கு ஏதுவானதே நீங்கள் குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களை ரட்சித்துட்டார். ஹல்லேலூயா. God has saved you. ஆமென். உங்க பாவத்தை உங்ககிட்ட இருந்து விலக்கி போட்டுட்டார். இன்னைக்கு உங்க மேல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். இன்னைக்கு உங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய நீதி தான். அவருடைய நீதினால நீங்க நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. லோத்து பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைக்கிறாரு, லோத்து அழைக்கவே இல்லை. ஆனா அந்த மனுஷன் ஆபிரகாமோட இருந்ததுனால பெரிய ஆளாயிட்டான். அப்போ நம்ம பாருங்க, ஆண்டவரால் அழைக்கப்படும். அதுதான் புரிஞ்சுக்கணும். பாருங்க, he was not called by God but still he was blessed because of Abraham. ஆனா நாம ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கோம். we are called by God, we are saved by his blood, we are redeemed from every sin and curse. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எந்த சாபமும் உங்க மேல இல்ல, எந்த பாவமும் உங்க மேல இல்ல, எந்த நோயும் எந்த பேய்க்கும் உங்க மேல அதிகாரம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டுமே உங்கள் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் நல்ல வாழ்க்கையும் சமாதானத்தையும் பரிபூர்ணத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும். அதன் கூட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்ம முடிக்கிறோம், ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டும் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே என் கண்களை திறங்க, ஆண்டவரே என் கண்களை திறங்க, ஆண்டவரே என்னுடைய மனசுல இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. தவறான நம்பிக்கைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசி பார்க்கணும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் என்பதை நான் உணரணும் ஆண்டவரே. அப்பா, எப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் இருக்கிறதோ அதே போல என் பாவங்களை என்னை விட்டு நீங்க பிரித்து எடுத்துட்டீங்க ஆண்டவரே. இந்த வெளிப்பாடு எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. Give me this revelation. கிறிஸ்து சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாக என் மேல வந்தது. ஆண்டவரே இந்த வெளிப்பாடு எனக்கு வரணும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கிற கொண்டு வருகிற அந்த ஆவியை எனக்கு கொடுங்கப்பா. பிரகாசமான மனக்கண்களை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை குறித்த அறிவு எனக்கு கொடுங்கப்பா.
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. என் மேல இருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரியது என்பதை நான் பார்க்கணும்னு கேளுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. நான் விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும், நான் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைக்கும் கர்த்தர் எனக்கு பெரிய பலனை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வெளிப்பாடு எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்மை செய்யறதுனால ஹல்லேலூயா எனக்கு திரும்பவும் நன்மை பல மடங்கு வரும் என்ற அந்த வெளிப்பாடை கொடுங்க. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகாம எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருக்கணும், இரக்கம் செய்து கொண்டே இருக்கணும். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு பல மடங்கு அதை திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. வேத வார்த்தையில சொல்வது போலே அப்படியே ஆகும் எனக்கு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜூம் மூலமாக, யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அவர்களை எவ்வளவாக நேசிக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவாக நேசிக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களுடைய கிருபை அவர்கள் மேல இருக்கு ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருத்தர் மேலும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் பொய் சொல்லி நீ பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நீர் பொய் சொல்வதில்லை, நீ சொல்றதை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவரே, நீர் பேசின வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் என்று நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே, அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாக உறுதியாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார், எனக்காக அவர் வழக்காடுகிறார், எனக்காக அவர் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதுனால ஒருவனும் என்னை எதிர்த்து வர முடியாது என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியும் அவருக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருக்கு செய்யற தொழில், வேலை, பிசினஸ், ஊழியம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பொருளாதாரத்துல பெரிய செழிப்பையும் மேன்மையும் கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வீடுகள்ல குறைவு இருக்கக்கூடாது, நிறைவு மட்டும் தான் இருக்கணும். அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. தீர்க்காயுசை கொடுங்க ஆண்டவரே. நீடித்த வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். சோர்வுகள், வியாதிகள், பலவீனங்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது. உடைய தழும்புகளால் ஒவ்வொருத்தரும் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. உடைய ரத்தத்தினால் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்துல. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர் என்று அறிக்கை செய்கிறோம். நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய ஜனங்களை நீ சுகமாக்கி அழிவிலிருந்து மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். மென்மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அவர்களோட பேசுங்க. அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் பொழுதும், போகும் பொழுதும், வரும் பொழுதும் உடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்துல ஆண்டவரே ஹல்லேலூயா ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. விருத்த சேதனம் உள்ள காதையும் இருதயத்தையும் அவர்கள் கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆவியினாலே நடத்தப்படட்டும். அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆவியினால நடத்தப்படட்டும். நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. glory be to God. ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆமென். சோ நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தரை நீங்க கனப்படுத்துறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துறீங்க. ஆமென். சோ நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விளைச்சலை கொடுப்பார். அதாவது நம்ம கலாத்தியர் 6 பார்த்தலாம், எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். கர்த்தர் ஹல்லேலூயா உங்களுக்கு ஒரு நிறைவான விளைச்சலை கொடுப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சோ கொடுக்கறதுக்கான வழிகள் இருக்கு. ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மற்ற யூபிஐ மூலமா கொடுக்கலாம். யூபிஐ நம்பர் 9884160264. இல்லைன்னா நீங்க டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல கொடுப்பதற்கு நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ், பேங்க் ICICI பேங்க் லிமிடெட், சென்னை சாந்தோம் பிரான்ச். ஆமென். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.